இன்னைக்கு நாங்க கைவினை பொருட்கள் செய்யற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற எல்லா பொருளுமே மரத்துல செஞ்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம இந்த கொலுல வைக்கிற மாதிரி நிறைய பொம்மைங்கள்லாம் இருக்கு. சின்ன குழந்தைங்க இத கையில வச்சுட்டு ஆட்டிட்டே இருப்பாங்கல்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிளாஸ்டிக்ல இந்த மாதிரி பார்த்திருப்போம். இங்க இருக்கிறது எல்லாமே மரத்திலேயே செஞ்சிருக்காங்க. இதனோட சவுண்டும் நல்லா வருது. இந்த பொம்மை பாருங்க, இதை வந்து நம்ம கையில கூட இந்த ரிலாக்ஸேஷன் எல்லாம் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி வீல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. இப்படி ஆட்டினாலும் இந்த மாதிரி சவுண்ட் வருது. ஆனா கொஞ்சமா சவுண்ட் தான் வருது. இந்த கொலுல வைக்கிறதுக்கான பொம்மைங்களை நிறைய இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நாதசுர வாசிக்கிறவங்க, அப்புறமா மோளம் அடிக்கிறவங்க, அந்த தட்டுவாங்கல்ல, இந்த தட்டுறது, இன்னும் அந்த மாதிரி இருக்க எல்லாமே இருக்கு. 3 பேர் வச்சிருக்காங்க லைனா. நாதசுர வாசிக்கிற பொண்ணுங்க எல்லாம் கூட போட்டிருக்காங்க. அது எல்லாமே அழகா இருக்கு. நிஜமா அப்படியே உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்க மாதிரி சூப்பரா செஞ்சிருக்காங்க. இது ஒரு கிளுகிளுப்பை தான், ஆட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேன் எடுக்கிறதுக்காக இது இந்த ஸ்பூன் வச்சிருக்காங்க. இது நாங்க வாங்கினோம். இன்னும் 2-3 மரத்தாலான ஸ்பூன் வந்து அழகழகா வச்சிருக்காங்க. இதெல்லாம் உப்புல போடுறதுக்கு, அந்த மாதிரி ஊறுகால போடுற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த பசில் வந்து நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது இருந்து இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஷேப்ல இல்ல. இந்த மாதிரி இப்ப வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு. அந்த அதுக்கப்புறம் இது தவக்கல, இன்னும் 4-5 ஷேப்ஸ் வச்சிருந்தாங்க. இதுக்குள்ள ஒரு 3 பால் கொடுத்துருப்பாங்க. அதை கொண்டு வந்து மிடில்ல சேர்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பால் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நடுவுல வைக்கணும். எனக்கு இங்க இருந்ததுல இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல நிறைய விதவிதமா இருக்கு. இது வந்து வாத்து. அதுக்கப்புறமா இங்க ஒரு குருவி பார்த்தோம். அது வந்து கார் டேஷ்போர்ட்ல வைக்கிற மாதிரி. இங்க பாருங்க, ஆடிக்கிட்டே இருக்கு. பாக்குறதுக்கே அழகா இருக்குல்ல. நம்ம கார்ல இல்லைன்னா வீட்டுல கூட அப்படி பக்கத்துல வச்சுட்டுனா இந்த மாதிரி தட்டி விட்டா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். குழந்தைங்களுக்கு கலர் ரிங் அடுக்கிறது வந்து இருந்தது. எனக்கு இந்த குருவி ஆடுறதுதான் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நேரம் இது கூடயே விளையாண்டு இருந்தேன். இல்ல குக்கு குக்குன்னு சவுண்ட் வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து தொட்டி, குட்டி தொட்டி அழகா வச்சிருக்காங்க. இன்னொரு பொருள் ஒண்ணு பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான டூல்ஸ் ஐட்டம், எலக்ட்ரிக் டூல்ஸ் ஐட்டம் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் இந்த மயில், இதுல படிக்கிற கலர் எல்லாமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய பார்க்கலாம்.